வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜாம்தேஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வீடியோ தான். நம்ம தம்பி ஸ்கூலில் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேப்பர் பொக்கெட் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இப்போ அதுக்காக நம்ம பொக்கேவோட மேலே கவர் இருக்கும் இல்லையா, அதை நம்ம ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொக்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்ஸை வச்சு தான், கலர் பேப்பர்ஸு. இது எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். A4 சைஸு சிங்கிளாகவும் தருவாங்க, இல்லை பண்டிலாகவும் கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பொக்கேக்கு அந்த மேலே இருக்கும் இல்லையா, கவர் பண்ணுற மாதிரி, அதுக்கு நம்ம ப்ளூ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் பண்ணிக்கிட்டு நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நம்ம பூ அந்த இதழுக்கு நம்ம வரைவோம் இல்லையா, அப்படி தண்டு மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு கலர் பேப்பரையாக குட்டி குட்டியாக பிச்சு அது சும்மா ஒரு நமக்கு வர ஷேப்பில் கையில் நம்ம கசக்கிற மாதிரி பண்ணி கம் வச்சு ஒன்று ஒன்றா நம்ம அந்த டாட் பண்ணியிருக்க இடத்துல நம்ம ஒட்ட போகிறோம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தெரியும், பட் ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பூ இருக்க மாதிரியே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சிம்பிளான கிரியேஷன் தான். ஆனால் இந்த கொஞ்சம் இந்த பேப்பர்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் 1 by 1 உங்களுக்கு என்ன கலர் விருப்பம் இருக்கோ அந்த கலருக்கு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக 1 by 1 நீங்கள் ஒன்றையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இது பார்த்திங்கனாலே தெரியும் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு எந்த மாதிரி லைட் பேப்பர் இல்லை டார்க் கலர்ஸ் எந்த கலர் போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் மொத்தம் 6 ஃப்ளவர் இந்த இது இருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அதனால் 6 கலர் சூஸ் பண்ணிவிட்டு 1 by 1 நம்ம அதில் குட்டி குட்டியாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போயே பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கிட்டத்தட்ட தூரமாக இருந்து ஒரு ஃப்ளவர் இது பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். நம்ம கலர் கொஞ்சம் தெரியறது கான்ட்ராவாக தெரியறதுக்காக நம்ம லைட் கலர் டார்க் கலர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். சூப்பராக 1 by 1 நம்ம ஒட்டுறப்போ இப்போ ஒரு ஃப்ளவர் நம்ம நிறையா வச்சுருக்க அந்த ஒரு பொக்கே ஃபீலிங் நமக்கு வரும் பாருங்கள், நல்லாவே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர்ஸ் தான். பேப்பர், கம்மு, ஸ்கெட்சு. இதுக்கு மேலேயும் நம்ம டெக்கரேட்டிவாக பண்ணோம்னா அது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எவ்வளோ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சிம்பிளாக நம்ம செய்கிறது அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 கலரை எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொக்கேக்கு மேலே ஒரு போ மாதிரி இப்படி ஒரு நாட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒன்று பண்ணி வைக்கலான்னு ஒரு ஐடியா. நம்ம அது மாதிரி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். நம்ம எல்லா ஃப்ளவர்ஸும் செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த போ மாதிரி அந்த ஒயிட் கலர் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கட்டுவாங்களா, அந்த கிளாத்தில் எடுத்துகிட்டு ஒரு போ மாதிரி செட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நடுவில் ஒரு போக்கு நடுவில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோன் மாதிரி, அதாவது அது போ எம்டியாக இருக்க மாதிரி இருக்கனால ஒரு ஸ்டோன் மாதிரி வச்சுட்டு இப்போ ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதான் இப்போ நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ஆர்ட் கிரியேச்சர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு டைப்பு, இதுவும் பேப்பரில் வச்சு பண்ண சன்ஃப்ளவர் தான். இது மாதிரி தொடர்ந்து வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.